உன்னுடைய கைகள் சுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறாரு. சுத்தமான கைகள். லஞ்சம் வாங்குவது, அநியாயம் செய்வது, அக்கிரமம் செய்வது, கலப்படம் பண்ணுவது, அதாவது நம்பின மக்களுக்கு துரோகம் பண்ணது, இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடாது. உங்களுடைய கைகள் சுத்தமா இருக்கிறபடி உங்களை காத்து கொள்ளணும். அதாவது உங்களுடைய கையின் கிரியைகள், கையின் பிரயாசங்கள் சுத்தமா இருக்கணும். நீங்க பாருங்க, அடுத்தவங்களை பற்றி எழுதுறது, அடுத்தவங்களை பற்றி அதாவது பேசுவது, அடுத்தவங்களை பற்றி சோசியல் மீடியாவில் போடுவது, எல்லாம் இந்த கையை தானே பயன்படுத்துறாங்க. இந்த கை சுத்தம் இல்லை. கை சுத்தம் இல்லாதபடி இந்த மாதிரி அநியாய அக்கிரமங்களை செய்யும் போது அவங்க மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியும், ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஒரு நாள் பாதிக்கப்பட்டு இல்லாமல் போயிடுவாங்க. அதனால நம்முடைய கைகள் எப்பவுமே பரிசுத்தமா இருக்க நம்மை காத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம்.